மாபெரும் மாநாடுக்கு பர்மிஷன் குடுப்பாங்களா அப்படின்னா, கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா வந்து அந்த இடத்துல திமுக இந்த இடத்துல குடுக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த கோபிச்செட்டிப்பாளையம் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து பெரும்பான்மையான அந்த இடத்துல முஸ்லீம் வாக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, பெரிய அளவுல இல்ல. முஸ்லீம் வாக்குன்னு சொல்லக்கூடாது. மைனாரிட்டி வாக்குன்னு கூட சொல்லலாம். கிறிஸ்டின் சேர்த்து சொல்லணும். மைனாரிட்டி வாக்கு அப்படின்றது கோபிச்செட்டிப்பாளையத்துல ரொம்ப பெருசுன்னு சொல்லிட முடியாது. இந்த தொகுதியில பார்த்தீங்கன்னா, கவுண்டர்கள், அதுக்கப்புறம் வன்னியர்கள் இந்த வேட்பாளர் தான் இந்த மக்கள் தான் நெறைய இருக்காங்க. சோ இந்த தொகுதியில போய் குடுக்குறோம், விஜய் அவங்களுக்கு குடுக்குறோம், மாநாடு போட குடுக்குறோம் அப்டின்னா, தமிழ்நாடு முழுக்க இன்ஃப்ளூயன்ஸ் வரும் தான். ஆனா கோபிச்செட்டிப்பாளையத்துல ரொம்ப வருஷங்களா பார்த்தோம் அப்டின்னா, திமுக ஜெயிக்கவே இல்ல. சோ கோபிச்செட்டிப்பாளையத்துல குடுத்தோம், செங்கோட்டையன் அவங்களுக்கு அந்த பவர் ஏறும். சோ வந்து இந்த திமுகக்கு எதிரா அரசியல் பண்றதுனால, திமுகக்கு எதிரான வாக்கு தான் இருக்கு. அங்க மைனாரிட்டி வாக்கு கம்மியா இருக்கு. சோ மைனாரிட்டி வாக்க விஜய் அவங்க அந்த தொகுதியில எடுத்தாங்களா, எடுக்கலனாலும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சோ இந்த அதிமுகவுக்கு விழக்கூடிய ஜெனரலான மக்களோட வாக்கு பிரிய தான் செய்யும். விஜய் அவங்களுக்கு போகும். சோ கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு மாநாடுக்கு பர்மிஷன் குடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா குடுத்தா மாநிலம் முழுக்கவும் கூட பார்த்தீங்கன்னா, அவருக்கான விஜய் அவங்களுக்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த மாநாட வந்து செங்கோட்டையன் அவங்க தலைமை ஏத்துக்கிட்டு செய்றேன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அவங்க தான் அங்க ஹீரோ. அது மறுப்பதற்கு இல்ல. அந்த மாநாடு நடந்தா. அந்த மாநாடுக்கு செங்கோட்டையன் அவங்க பொறுப்பேத்து நடத்துனாங்க அப்படின்னா, அவர் இதுக்கு முன்னாடி நெறைய மாநாடுகள் செஞ்சிருக்காங்க. ஜெயலலிதா அவங்க கிட்ட இருந்தே அவங்க வாயில இருந்து பாராட்டு வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். அதிமுகன்ற கட்சியில இருக்கப்ப வாங்கியிருக்காரு. ஓபிஎஸ் அவங்க வாங்கியிருக்காங்க. செங்கோட்டையன் அவங்க வாங்கியிருக்காங்க. வேற யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்சா கீழ சொல்லுங்க. சோ செங்கோட்டையன் அவங்க நடத்துறாங்கன்னா, ஒரு பெரிய மாநாடா இருக்கும். அதுல கொஞ்சம் டிசிப்ளின் ஏற்கனவே ஆல்ரெடி தாவேக்கால இருக்கக்கூடிய அனுபவங்கள், தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிசிப்ளினா இருந்திருப்பாங்க கூட சொல்லிடலாம். பட் ஆனா, தமிழ்நாடு முழுக்க ஒரு வளர்ச்சி குடுத்தாலும் குடுக்கும். கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு தொகுதிக்காக 233, 234, 233 தொகுதியிலயும் இவரோட வாக்கு ஏத்துறதுக்கு விஷயங்கள் செய்வாங்களா அப்படின்றத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.